रोमर 10 अधिकारों 4 वचनों நம்ம வாசிப்போம். रोमियो का 10वां अध्याय के 4थे वचन को हम पढ़ेंगे। क्योंकि हर एक विश्वास करने वाले के लिए धार्मिकता के निमित्त मसीह व्यवस्था का अंत है। प्रार्थना में जाएंगे। ஜெபிக்கலாம். प्रभु हमसे बात करना है. தேவன் நம்மளோடு பேச வேண்டும். जो भी इसमें बातें हैं, என்ன காரியங்கள் இதில் இருக்கிறதோ वो सारे बातों को राज को प्रभु हमें खोल कर देना है. இதுக்குள்ள இருக்கிற எல்லா ரகசியங்களையும் தேவன் வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். ये हमारे बल से और शक्ति से नहीं है. நம்மளுடைய பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல. प्रभु का दया से हमें मिलता है. आमेन. தேவனுடைய தயவினாலே நடக்கிறது. अगर प्रभु का दया नहीं होता ना, தேவனுடைய தயவு இல்லாமல் இருந்தால் पता नहीं अपन कहां पर होते. நம்ம எங்க இருந்திருப்போம் தெரியாது. और प्रभु का वचन को समझने के लिए प्रभु ने कृपा किया है. தேவனுடைய வார்த்தை புரியும்படியாக தேவன் அனுகிரகம் செய்தார். प्रार्थना में जाएंगे. ஜெபிக்கலாம். स्तुति परमेश्वर. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. आकाश और पृथ्वी का निर्माण करता हमारा एलोहिम, வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த எங்கள் எலோஹிம் தேவனே, हमारा एल शडाई, हम आपको धन्यवाद देते हैं. எங்களுடைய எல் ஷடாய் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. जो वचन हम लोग ने पढ़ा है, இந்த வாசிக்கப்பட்ட வார்த்தை ஆண்டவரே, इसके अंदर जो भी बातें हैं प्रभु, இதுக்குள்ள இருக்கிற மறைபொருள்களை वो सारी बातें हमें प्रकट करके दीजिए. அந்த எல்லாத்தையும் எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுங்கப்பா. आप आशीष कर देना प्रभु. நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. इस वचन को समझने के लिए இந்த வார்த்தை புரியும்படியாக आप हमें अनुग्रह कर देना. நீங்க உதவி செய்யுங்க. सबको आपके हाथों में सौंपता हूं. எல்லாரையும் உம்முடைய கரத்துல தருகிறோம். प्रभु आप कृपा कर दीजिए. நீங்க உதவி செய்யுங்கப்பா. योशुआ मेसे के नाम से प्रार्थना करते हैं, सुनकर उत्तर दे. யோசுவா மேசியாவின் நாமத்தாலே கேக்குறோம் ஆண்டவரே. आमीन. ஆமென். बाइबल में लिखा है मसीह व्यवस्था का अंत है. தேவன் நியாய பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். सो व्यवस्था का अंत करके बोलने के समय நியாய பிரமாணத்தின் முடிவு என்று சொல்லும்போது लोग समझते हैं न्याय व्यवस्था खत्म हो चुका है. ஜனங்கள் நினைக்கிறாங்க நியாய பிரமாணம் முடிந்து விட்டது. अभी ओल्ड टेस्टमेंट नहीं है, இனி பழைய ஏற்பாடு இல்லை, सिर्फ न्यू टेस्टमेंट है. வெறும் புதிய ஏற்பாடு மாத்திரம்தான். इस तरह न्यू टेस्टमेंट के अंदर ही जाकर देखने वाले लोग बहुत है. அதுக்காகவே வெறும் புதிய ஏற்பாடை மாத்திரம் பார்க்கிற ஜனங்கள் अनेகர் உண்டு. लेकिन प्रभु ने कहा, ஆனா ஆண்டவர் சொன்னார், मैं व्यवस्था को पूरा करने के लिए आया हूं. நான் நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறேன். व्यवस्था और भविष्यवाणी को मैं पूरा करने आया हूं. நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்ற வந்திருக்கிறேன். उसे तोड़ने के लिए नहीं है, அதை உடைக்கிறதுக்காக அல்ல. सो प्रभु के द्वारा தேவன் மூலமாக सारे व्यवस्था पूरा होता है. எல்லா நியாய பிரமாணமும் முடிவு பூரணமடைகிறது. सो ये व्यवस्था के बारे में अपन देखेंगे. இந்த நியாய பிரமாணத்தை குறித்து பார்க்கலாம். आज व्यवस्था के बारे में बहुत से लोग अलग अलग विचार के अंदर रहते हैं. நியாய பிரமாணத்தை குறித்து अनेक எண்ணங்கள் உண்டு. लेकिन प्रॉफिट का मैसेज इसके साथ टैली होगा. ஆனா தீர்க்கதரிசி செய்தி இதோட இணைந்து போகும். सब मिलाकर मैं आपको बताना चाहता हूं. எல்லாத்தையும் சேர்ந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். देखो बाइबल के अंदर வேதத்திலே मोसेस के द्वारा नियम शास्त्र दिया गया है, மோசேயின் மூலமாக நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது. और प्रभु के द्वारा कृपा का प्रमाण दिया गया है. தேவன் மூலமாக கிருபையின் பிரமாணம் கொடுக்கப்பட்டது. देखो पढ़ेंगे யோவான் पहला अध्याय, யோவான் முதலாம் அதிகாரம் उसका 17 वचन अपन पढ़ेंगे. 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். इसीलिए कि व्यवस्था तो मूसा के द्वारा दी गई, परंतु अनुग्रह और सच्चाई यीशु मसीह के द्वारा पहुंची. सो व्यवस्था जो है मोसेस के द्वारा दिया गया है, நியாய பிரமாணம் மோசேயினாலே கொடுக்கப்பட்டது. और अनुग्रह और सच्चाई मसीह के द्वारा दिया गया है. கிருபையும் உண்மையும் தேவனுடைய நாமத்தினாலே வருகிறது. सो ये नियम शास्त्र ये क्या है? இது நியாய பிரமாணம் என்னது? मोसेस के द्वारा दिया गया नियम शास्त्र, மோசேயின் மூலமா கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணம். इसमें 613 नियम शास्त्र है. இதுல 613 நியாய பிரமாணங்கள் உண்டு. 613 है. 613. और इसमें से अपने को कितना पता है? இதுல எவ்வளவு நம்மளுக்கு தெரியும்? थोड़ा कुछ पता है, கொஞ்சம் தெரியும். इधर थोड़ा उधर थोड़ा अपने को पता होगा. இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் நம்மளுக்கு தெரியும். लेकिन ஆனா मोसेस के द्वारा जो दिया गया नियम शास्त्र के अंदर மோசேயின் மூலமா கொடுக்கப்பட்ட அந்த நியாய பிரமாணத்திலே 613 लॉ है, नियम 613 நியாயங்கள் உண்டு. ये नियम के अनुसार अपन चलते हैं क्या? இந்த நியாய பிரமாணத்தின்படியா நம்ம நடக்கிறோமா? अपन अपने पता नहीं तो कैसे चलेंगे? நமக்கு தெரியவே இல்லனா எப்படி நடப்போம்? देखो बाइबल में लिखा है, வேதத்துல எழுதப்பட்டிருக்குது. मलाकी दूसरा अध्याय, மலாக்கி 2 அதிகாரம், उसका 7वां वचन पढ़ेंगे. 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மலாக்கி 2:7. क्योंकि याजक को चाहिए कि वह अपने होठों से ज्ञान की रक्षा करे और लोग उसके मुंह से व्यवस्था पूछे, क्योंकि वह सेनाओं के यहोवा का दूत है. सो याजक कौन है? ஆசாரியர்கள் யாரு? वो अपने ओठों से ज्ञान की रक्षा करना चाहिए. அவங்க உதடுகளினாலே ஞானத்தை பாதுகாக்க வேண்டும். क्योंकि लोग उनके मुंह से क्या सुनेंगे? ஏனென்றால் ஜனங்கள் அவங்க நாவிலிருந்து என்னது கேட்பாங்க? नियम शास्त्र सुनेंगे.
व्यवस्था நியாய பிரமாணத்தை கேட்பார்கள், व्यवस्था को सुनेंगे, நியாய பிரமாணத்தை கேட்பார்கள். क्योंकि वो याजक कौन है? ஏனென்றால் அந்த ஆசாரியன் யாரு? सेनाओं का दूत है. அது சேனையின் தேவனுடைய தூதன். आज सेवा करना है तो இன்னைக்கு ஊழியம் செய்யறோம்னா अपने को कितना वचन आपको बायाट मालूम है, सोच लीजिए. எவ்வளவு வசனங்கள் உங்களுக்கு மனப்பாடமா தெரியும்னு யோசித்துக்கங்க. याजक के मुंह में वचन होना चाहिए, ஆசாரியனுடைய நாவிலே வார்த்தை இருக்க வேண்டும், नियम शास्त्र होना चाहिए, அந்த நியமங்கள் இருக்க வேண்டும். लोग आपके मुंह से सुनेंगे, ஜனங்கள் உங்க வாயினால கேட்பாங்க. so total 613 लॉ है, மொத்தம் 613 நியாயப்பிரமாணம் இருக்குது. इसमें से हमें कितना पता है? இதுல எவ்வளவு நம்மளுக்கு தெரியும்? अभी ये नियम शास्त्र के अंदर இந்த நியாயப்பிரமாணத்திலே 5 बातें मैं आपको बताने वाला हूं. 5 காரியங்கள் நான் சொல்ல விரும்புறேன். कुछ बातें ऐसा है, ஒரு சில காரியம் எப்படி இருக்குது, जो नियम को प्रभु ने कभी चेंज नहीं किया. அந்த நியாயப்பிரமாணத்தை தேவன் மாற்றவே இல்லை, प्रभु कभी चेंज नहीं की. அதை மாற்றவே இல்லை. जैसे कि எப்படின்னா, लोगों ने आके प्रभु से पूछा, ஜனங்கள் வந்து தேவன்ட்ட கேட்டாங்க, सबसे बड़ा प्रमाण कौन सा है? எல்லாத்தோட மேலான பிரமாணம் எது? तो प्रभु ने कहा, தேவன் சொன்னார், हे इस्राएल सुन, இஸ்ரவேலே கேள், तेरा यहोवा परमेश्वर एक ही है, உன்னுடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ये प्रमाण को प्रभु ने चेंज नहीं किया. இந்த பிரமாணத்தை தேவன் மாற்றவில்லை. इस तरह बहुत सारा प्रमाण है, விதமாக अनेक கட்டளைகள் இருக்குது. जैसे कि प्रभु का सेवा करना, தேவனுடைய ஊழியம் செய்கிறது. कैसा सेवा करना? எப்படி ஊழியம் செய்ய வேண்டும்? प्रभु ने कहा पूरा मन से, தேவன் சொன்னார் முழு மனதோடு, पूरा तन से, முழு ஆத்மாவோடு प्रभु का सेवा करना चाहिए. தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். सो सेवा करना ये भी प्रभु ने चेंज नहीं किया. ஊழியம் செய்கிறது தேவன் மாற்றவில்லை. प्रभु को कैसा प्रेम करना है? தேவனை எப்படி நேசிக்க வேண்டும்? पूरा दिल से, முழு மனதோடு, पूरा आत्मा से, முழு ஆவியோடும் प्रभु को प्रेम करना है. தேவனை நேசிக்க வேண்டும். इसे भी प्रभु ने चेंज नहीं किया. இதையும் தேவன் மாற்றவில்லை. सो बहुत सारा ऐसा प्रमाण है, அது விதமாக अनेक பிரமாணங்கள் உண்டு, जो प्रभु ने कभी चेंज नहीं किया. அதை தேவன் மாற்றவில்லை. और भी प्रमाण है, இன்னும் अनेक கட்டளைகள் உண்டு. देखो लेवी का पुस्तक லேவியின் पुस्तகம் 19वां अध्याय 19ஆம் அதிகாரம், उसका 4वां वचन पढ़ेंगे. அதுல 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 19:4. तुम मूर्तों और मूर्त की ओर न फिरना, बाइबल में लिखा है तुम मूर्ति की ओर न फिरना. வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது, நீ விக்கிரகத்தை நோக்கி பார்க்காதே. सो ये प्रमाण बदल गया क्या? இந்த பிரமாணம் மாறிச்சா? ये प्रमाण कभी बदला नहीं. இது மாறவில்லை. पहला யோவான் 5वां अध्याय 1 யோவான் 5ஆம் அதிகாரம், उसमें 21वां वचन पढ़ेंगे. 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். हे बालकों, अपने आप को मूर्तों से बचाए रखो, अपने आप को मूर्तियों से बचा कर रखो. அந்த விக்கிரகத்திலிருந்து தன்னை தானே காத்துக்கொள்ளுங்க. ये प्रमाण को प्रभु ने कभी चेंज नहीं किया. இந்த பிரமாணத்தை தேவன் மாற்றவில்லை. देखो इस तरह बहुत सारा प्रमाण है, அவ்விதமாக अनेक பிரமாணங்கள் உண்டு. जैसे को खून नहीं खाना, அந்த இரத்தத்தை புசிக்க கூடாது. खून के अंदर जीवन है, அந்த இரத்தத்திலே ஜீவன் உண்டு. और खून को कभी खाना नहीं चाहिए. அந்த இரத்தத்தை சாப்பிட கூடாது. बहुत से लोग बकरी का खून खाते हैं, अनेகர் அந்த ஆடுடைய இரத்தத்தை புசிப்பார்கள், फ्राई करके खाते हैं, அத வறுத்து சாப்பிடுவார்கள். लेकिन बाइबल में लिखा है ஆனா வேதத்துல சொல்லப்படுகிறது, खून नहीं खाना चाहिए. இரத்தத்தை புசிக்க கூடாது. ये प्रमाण को प्रभु ने नहीं बदला. இந்த பிரமாணத்தை தேவன் மாற்றவில்லை. देखो प्रेरितों का काम, அப்போஸ்தலர் நடபடிகள் प्रेरितों का काम 15वां अध्याय 29वां वचन, 15:29. कि तुम मूर्तों पर बलि किए हुओं से और लहू से और गला घोटे हुओं के मांस से और व्यभिचार से दूर रहो. देखो खून से दूर रहने के लिए कहा है प्रभु ने, और இரத்தத்திலிருந்து விலகி இருக்க சொல்கிறார். उसे खाना नहीं चाहिए. அது புசிக்க கூடாது. देखो इस तरह बहुत सारे नियम है, விதமாக अनेक நியமங்கள் உண்டு, जो नियम को प्रभु ने कभी बदला नहीं. அந்த நியாய பிரமாணத்தை தேவன் மாற்றவே இல்லை. सो कौन सा नहीं बदला? என்னதெல்லாம் மாற்றல? हे इस्राएल सुन, तेरा परमेश्वर एक ही परमेश्वर है. இஸ்ரவேலே கேள், உன்னுடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். इसे प्रभु ने चेंज नहीं किया. தேவன் மாற்றவில்லை. और उस प्रभु को कैसा प्रेम करना அந்த चाहिए? தேவனை எப்படி நேசிக்க வேண்டும்? उस प्रभु को पूरा मन से, முழு மனதோடு, पूरा तन से, முழு இதயத்தோடு, पूरा आत्मा से, முழு ஆவியோடு उनका प्रेम करना है. அவரை நேசிக்க வேண்டும். उसे भी प्रभु ने कभी चेंज नहीं அதையும் किया. தேவன் மாற்றவில்லை. और उसके बाद मूर्तों को नमन करना, அதற்கு அப்புறம் விக்கிரகத்தை ஆராதிக்கிறது, उसे भी प्रभु ने चेंज नहीं किया. அதையும் தேவன் மாற்றவில்லை. उसके बाद लहू को खाने के बारे में, அதுக்கு அப்புறம் இரத்தத்தை புசிக்கும் குறித்து, उसे भी प्रभु ने चेंज नहीं किया. அதையும் தேவன் மாற்றவில்லை. इस तरह बहुत सारा नियम है, அவ்விதமாக अनेक நியாயப்பிரமாணங்கள் உண்டு, जो प्रभु ने कभी चेंज नहीं किया. தேவன் அதை மாற்றவில்லை.
लेकिन कुछ प्रमाण है ஆனா ஒரு சில நியாய பிரமாணங்கள் உண்டு. उसे प्रभु ने चेंज कर दिया, அது தேவன் மாற்றி இருக்கிறார். उसे प्रभु ने बदल दिया, அதை முழுதுமாக மாற்றி वो இருக்கிறார். प्रमाण को ही प्रभु ने बदल दिया அந்த பிரமாணத்தையே தேவன் மாற்றி இருக்கிறார். जैसे कि प्रभु ने कहा தேவன் சொன்னார் कि मत्ती 5वां अध्याय में लिखा है மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்குது कि दांत का दांत, பல்லுக்கு பல், आंख का आंख, கண்ணுக்கு கண். इस तरह जुना करार में लिखा गया है। விதமாக பழைய ஏற்பாடுல எழுதப்பட்டிருக்கிறது. लेकिन मैं तुमसे कहता हूँ ஆனா நான் உங்ககிட்ட சொல்றேன், तुम्हारे शत्रु को प्रेम करो। உன்னுடைய விரோதியை நேசி. प्रभु ने उसे बदल दिया, தேவன் அதை மாற்றி விட்டார். अगर एक गाल में अगर मारा तो ஒரு கன்னத்திலே அறைந்தால் दूसरा गाल भी दिखाओ, அடுத்த கன்னத்தையும் திருப்பி கொடு. प्रभु ने वो नियम को चेंज कर दिया। தேவன் அந்த நியாயப்பிரமாணத்தை மாற்றி விட்டார். इस तरह बहुत सारा नियम है, அது விதமாக अनेक நியாயப்பிரமாணங்கள் वो உண்டு. नियम को प्रभु ने चेंज किया அந்த है, நியாயப்பிரமாணத்தை தேவன் மாற்றி இருக்கிறார். लेकिन वो काम ஆனா அந்த வேலை प्रभु ने हम पर सौंपा है, அது நம்ம மேல கொடுத்திருக்கிறார். यहूदियों को पर नहीं दिया, யூதர்களுக்கு கொடுக்கவில்லை, लेकिन प्रभु ने हम पर दिया है। தேவன் நம்மளுக்கு जो கொடுத்திருக்கிறார். बुराई करता है, யாரு தீமை செய்கிறாரோ, पुराना समय में बुराई करना पड़ता था, कत्ल किया, பழைய பாட்டிலே ஒரு கொலை செய்தால் उसको भी कत्ल कर देंगे, அவனையும் கொலை செய்வாங்க. लेकिन नया करार में क्या है, புதிய ஏற்பாட்டிலே என்னது, अगर एक गाल में मारा, ஒரு கன்னத்திலே அறைந்தால் दूसरा गाल भी दिखाओ, இன்னொரு கன்னத்தையும் காட்டணும். इसीलिए आज हम सब जन क्या करते हैं, அதுக்காகவே நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம், इतना अत्याचार होने के बावजूद भी, இவ்வளவு போராட்டங்கள் இருந்த போதிலும், इतना मंडली के अंदर अत्याचार होने के बावजूद இவ்வளவு भी சபைகளில் போராட்டங்கள் இருந்தும் अपन क्यों शांत बैठे நம்ம हैं, ஏன் அமைதியா இருக்கிறோம், क्योंकि प्रभु ने कहा ஏனென்றால் தேவன் சொன்னார், तुम्हारे शत्रु को प्रेम करो। உன்னுடைய விரோதியை ஸ்நேகி. क्रिश्चियनिटी के अंदर கிறிஸ்தவத்துக்குள்ளாக इतने भयानक लोग अंदर आ चुके हैं, और பயங்கரமான ஆட்கள் இங்க உள்ள வந்திருக்காங்க. उन लोग का स्वभाव चेंज हो चुका है। அவங்களுடைய குணங்கள் மாறி இருக்குது. पहले समाज में एक बहुत अपराधी रहेंगे, பழைய வாழ்க்கை அவங்களுடையது ஒரு குற்றவாளியுடைய வாழ்க்கை. लेकिन अभी उनका माइंड पूरा चेंज हो गया। ஆனா இப்போது அவங்க மனசுல மாறிட்டது. ये कौन करता है, யார் செய்கிறார், प्रभु का वचन ने किया है। தேவனுடைய வார்த்தை சொல்லுது. पहला उनका जीवन कैसा तो था, அவங்களுடைய வாழ்க்கை எப்படியோ இருந்தது. बुराई के लिए बुराई करते थे, தீமைக்கு தீமை செய்தார்கள், कुछ भी करने के लिए डरते नहीं थे, எதுவும் செய்யறதுக்கு தயங்க மாட்டார்கள். लेकिन प्रभु के अंदर आने के बाद, ஆனா தேவனுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் एक गाल में मारा तो दूसरा गाल भी दिखाते ஒரு हैं, கன்னத்தை அறைந்தால் இன்னொரு கன்னத்தையும் கொடுக்கிறார். शत्रु को प्रेम करने लगे। அது விரோதியை நேசிக்க ஆரம்பித்து हम விட்டார்கள். अत्याचार करने वाले लोग नहीं நாங்க हैं, கொடுமை செய்கிறவர்கள் அல்ல, शत्रुओं के लिए अपन प्रार्थना करते हैं। விரோதிக்கு நம்ம ஜெபிக்கிறவர்கள். देखो भजन संगीता 109 சங்கீதம் 109 उसमें 4वां वचन पढ़ेंगे, அதுல 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். मेरे प्रेम के बदले में मेरे प्रेम के बदले में वे मेरा विरोध करते हैं, वे मेरा विरोध करते हैं, परंतु मैं तो प्रार्थना में लवलीन रहता परंतु हूँ। मैं तो प्रार्थना में था, प्रार्थना में हूँ। देखो प्रभु में वचन में लिखा है, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, मेरा प्रेम के बदले में, நான் என்னுடைய அன்புக்கு விரோதமாக उन लोग क्या करते हैं, அவங்க என்ன செய்தாங்க, विरोध करते हैं। அவங்க விரோதம் பண்ணாங்க. आज वही हो रहे हैं। இன்னைக்கு அப்படிதான் நடக்குது. क्रिश्चियनिटी जो प्रेम किया है, கிறிஸ்தவர்கள் அன்பு செலுத்தினார்கள், उनको शिक्षा दिया है, அவங்களுக்கு போதித்தார்கள், हर एक लोगों को मेडिकल दिया है, ஒவ்வொரு ஜனங்களுக்கும் மெடிக்கல் கொடுத்தோம், लेकिन हमें क्या मिला है, ஆனா நம்மளுக்கு என்ன उन கிடைச்சிருக்கு, लोग अपने को विरोध करते हैं। அவங்க நம்மளை விரோதிக்கிறாங்க. हमारे प्रेम के बदले उन लोग विरोध करते हैं, நம்ம அன்புக்கு பதிலாக அவங்க விரோதத்தை கொடுக்கறாங்க. लेकिन हमें क्या करना है, ஆனா நம்ம என்ன செய்ய வேண்டும், विरोध किया इसलिए विरोध करना है क्या, அவங்க விரோதம் செய்ததனால விரோதம் செய்ய வேண்டுமா, नहीं, हमें प्रेम करना है, हमें प्रार्थना करना है, நம்ம நேசிக்க வேண்டும், நம்ம ஜெபிக்க we வேண்டும், have to pray, நம்ம ஜெபிக்க வேண்டும். प्रार्थना करने से ஜெபிக்கிறதுனால वो व्यक्ति बदल सकता है। அந்த நபர் மாற முடியும். देखो प्रभु कुछ नियम को बदल दिया, தேவன் ஒரு சில சட்டங்களை மாத்தி விட்டார். दांत का दांत, பல்லுக்கு பல், आंख का आंख, கண்ணுக்கு கண், ऐसा बोला जाता था, அப்படி लेकिन प्रभु ने कहा, ஆனா தேவன் अगर சொன்னார், तुझे एक गाल में मारा ஒரு கன்னத்துல அறைந்தால் तो दूसरा गाल भी दिखा देना। இன்னொரு கன்னத்தையும் கொடு. ये है क्रिश्चियनिटी, இதுதான் கிறிஸ்தவம், इसको बोलते हैं मसीहा। இதுதான் மெசியா. पलटकर वार करना मसीहा नहीं है, அது திரும்ப அவங்களுக்கு விரோதமா செய்யறது கிறிஸ்தவம் அல்ல. ये करना बहुत कठिन है, இது ரொம்ப கஷ்டமான காரியம். आपका मन में भी ख्याल नहीं आना உங்க चाहिए, மனசுலயும் அந்த விரோதம் வரக்கூடாது. अगर मैं वहां पर होता था ना, நான் அந்த இடத்துல இருந்திருந்தால் तो मैं क्या करता था, நான் என்ன செஞ்சிருப்பேன். ये ख्याल भी अपने मन में नहीं होना இந்த चाहिए, எண்ணம் கூட நம்ம மனசுல हम வரக்கூடாது. उनके लिए प्रार्थना करना நம்ம है। அவங்களுக்காக ஜெபிக்க So, வேண்டும். कुछ नियम को प्रभु ने नहीं बदला, ஒரு சில சட்டங்களை தேவன் மாற்றவில்லை, कुछ नियम को प्रभु ने बदल दिया, ஒரு சில சட்டங்களை தேவன் மாற்றி விட்டார். और कुछ नियमों को ஆனா ஒரு சட்டங்களை प्रभु ने अधिक बना दिया, அதை அதிகமாக்கி விட்டார், उसको इंक्रीज कर दिया, அதை அதிகமாக்கி விட்டார். उसका जो जजमेंट है उसे अधिक बना दिया, அதுடைய நியாய தீர்ப்பை அதிகமாக்கி விட்டார். जैसे कि
लेकिन प्रभु ने कहा தேவன் சொன்னார் व्यभिचार नहीं करना, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. तो मांस का प्रकार ही वो व्यभिचार होता है, அது மாம்ச பிரகாரமான விபச்சாரம் தான் இருக்கும். लेकिन प्रभु ने कहा ஆனா தேவன் சொன்னார் एक स्त्री को इच्छा से देखेंगे ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் तो उसके साथ व्यभिचार कर दिया है. அவனோடு கூட விபச்சாரம் செய்தாயிற்று. सो प्रभु का नियम कैसा है? தேவனுடைய நியாயப்பிரமாணம் எப்படி இருக்குது? ये आसान नहीं है. இது சாதாரணமல்ல. मोसेस के द्वारा व्यवस्था आया, மோசேயின் மூலமாக நியாயப்பிரமாணம் வந்தது. प्रभु के द्वारा अनुग्रह और सच्चाई आया है. தேவன் மூலமாக கிருபையும் உண்மையும் வந்தது. लेकिन ये अनुग्रह और सच्चाई में ஆனா அந்த கிருபையும் உண்மையிலும் बहुत बड़ा भयानक जजमेंट है. அது ரொம்ப பயங்கரமான நியாய தீர்ப்பு இருக்குது. एक स्त्री को इच्छा से देखेंगे ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிறவன் तो उसके साथ गलत कर दिया அது है, அவனோடு தவறு செய்து விட்டார். उसके आपके मन में गलत कर दिया உங்க है. மனசுல நீங்க செய்துட்டீங்க. तो इसका मतलब गुनहगार कौन है? இதுக்கு அர்த்தம் குற்றவாளி யாரு? कौन गुनहगार है? யார் குற்றவாளி? जिसने देखा वो गुनहगार है, யார் பார்த்தாலும் அவருக்கு குற்றவாளி. लेकिन वो स्त्री भी गुनहगार में आ जाती அந்த है, ஸ்திரீயும் அந்த பாவத்துக்குள்ள வந்துருதா? क्योंकि वो स्त्री ஏனென்றா அந்த ஸ்திரீ उसे देखने जैसा वस्त्र पहनी है. அவன் பார்க்கிற அளவுக்கு அந்த வஸ்திரத்தை உடுத்திருக்கிறார். एक स्त्री को देखने के समय ஒரு ஸ்திரியை பார்க்கும்போது उनके मन में ऐसा होना चाहिए, அவங்க மனசுல எப்படி இருக்க வேண்டும்? एक रेस्पेक्ट होना चाहिए, ஒரு மரியாதை வர வேண்டும். उनको देखते ही एक भय होना चाहिए, அவங்களை பார்த்த உடனே ஒரு பயம் வர வேண்டும். प्रभु का डर होना चाहिए. தேவனுடைய பயம் இருக்க வேண்டும். लेकिन उनको देखते ही ஆனா அவங்களை பார்த்த உடனே अगर उनको गलत विचार आता है தவறான எண்ணங்கள் வந்தால் तो इसका मतलब ये है அதுக்கு அர்த்தம் என்னது? वो स्त्री बराबर नहीं है, அந்த ஸ்திரீ சரியில்லை. उस स्त्री का विचार बराबर नहीं அந்த है, ஸ்திரீயுடைய எண்ணம் சரியில்லை. वो लोगों को खींचने के लिए अपना वस्त्र को पहनी है. ஜனங்களை இழுக்கும்படியாக தன்னுடைய வஸ்திரத்தை உடுத்திருக்கிறார். प्रभु ने वस्त्र को बदल दिया. தேவன் அந்த நியாயத்தை वस्त्र को प्रभु ने हर एक को अलग अलग वस्त्र दिया है. அந்த தேவன் உடையை மாற்றி விட்டார். எல்லாருக்கும் வெவ்வேறு உடையை கொடுத்திருக்கிறார். हर एक को अलग अलग वस्त्र दिया है. எல்லாருக்கும் வெவ்வேறு உடையை கொடுத்திருக்கிறார். याजक अलग वस्त्र पहना है, ஆசாரியர் வேற உடையை உடுத்த வேண்டும். प्रधान याजक दूसरा वस्त्र पहनना பிரதான चाहिए. ஆசாரியன் இன்னொரு உடையை உடுத்த एक வேண்டும். स्त्री का वस्त्र अलग है, ஒரு ஸ்திரீ ஒரு சகோதரியுடைய வஸ்திரம் எப்படி एक இருக்கும்? पुरुष का वस्त्र अलग है. ஒரு மனிதனுடைய வஸ்திரம் எப்படி இருக்கும்? स्त्री का वस्त्र पुरुष नहीं पहनना चाहिए, அந்த ஸ்திரீயுடைய வஸ்திரத்தை மனுஷன் உடுத்தக்கூடாது. और पुरुष का वस्त्र स्त्री पहनना नहीं चाहिए. அந்த புருஷருடைய வஸ்திரத்தை ஸ்திரீ உடுத்தக்கூடாது. ये नियम को प्रभु ने बदला क्या? இந்த நியாயப்பிரமாணத்தை தேவன் மாற்றினாரா? उसको बदला नहीं है, அதை மாற்றவே இல்லை. वो कभी चेंज नहीं किया, அதை மாற்றவே இல்லை. लेकिन ये संसार चेंज कर रहा है. ஆனா இந்த உலகம் மாற்றுகிறது. इसलिए प्रभु ने कहा அதுக்காக தேவன் சொன்னார், अगर एक स्त्री को इच्छा से देखेंगे ஒரு ஸ்திரியை இச்சையோடு उसके பார்க்கிறவனும் साथ व्यभिचार कर दिया है. அவளோடு கூட விபச்சாரம் செய்தாயிற்று. बाइबल प्रभु ने कहा தேவன் சொன்னார் कत्ल नहीं करना, கொலை செய்யாதிருப்பாயாக. लेकिन प्रभु ने कहा ஆனா தேவன் சொன்னார், अगर तुम्हारा भाई को बिना कारण नफरत करोगे நீ காரணம் இல்லாமல் உன்னுடைய சகோதரனை பகைத்தால் तो न्याय कर तेरे ऊपर न्याय आएगा, உன் மேல நியாயம் வரும். उसको राका करके बोलोगे, அதை அவனை ராக்கா என்று சொன்னால், उसको मूर्ख करके बोलोगे, அவனை முட்டாள் என்று சொன்னால், तो वो नरक में डाला जाएगा, நரகத்தில் தள்ளப்படுவான். सोच के देखो, कत्ल नहीं किया अपन ने, பாருங்க நம்ம கொலை செய்யவில்லை, कितना भाइयों को अपन बिना वजह नफरत किया है. எவ்வளவு சகோதரர்களை காரணம் இல்லாமல் நாங்கள் பகைத்திருப்போம். सो नफरत किया है तो அப்படி பகைத்திருந்தால் तो अपना जगह स्वर्ग राज्य नहीं है, நம்மளுடைய இடம் பரலோகம் அல்ல, अपना जगह जो है नरक में हो நம்மளுடைய जाएगा. இடம் நரகம். प्रभु का नियम बदल गया है. தேவனுடைய நியாயப்பிரமாணம் மாறிச்சு. जुना करार एकदम सादा था, பழைய ஏற்பாடு ரொம்ப சாதாரணமா लेकिन இருந்தது. नया करार में आने के समय ஆனா புதிய ஏற்பாடுல வரும்போது प्रभु उसे बहुत स्ट्रांग कर दिया है. தேவன் அதை ரொம்ப அதிகமாக ஆக்கி விட்டார். और प्रभु ने कहा, தேவன் சொன்னார், प्रभु ने देखो वो समय सब जन दान डाल के जाते थे, அந்த நேரத்துல எல்லாரும் காணிக்கை கொடுத்து செல்வார்கள். लोग आएंगे दान डालेंगे चले जाएंगे, ஜனங்க வருவாங்க காணிக்கை கொடுத்து போவாங்க. अमीर लोग ज्यादा दान डालेंगे, பணக்காரர்கள் அதிக தர்மம் பண்ணுவார்கள், गरीब लोग थोड़ा सा दान डालेंगे, ஏழைகள் கொஞ்சமா காணிக்கை போடுவார்கள். ये दान डालने से बाद இந்த காணிக்கை போடும்போது प्रभु ने कहा, தேவன் சொன்னார், देखो तुम लोग दान डालते ठीक है, நீங்க காணிக்கை செலுத்துறீர்கள் சரிதான், लेकिन मैं तुमसे कहता हूँ ஆனா நான் உங்ககிட்ட சொல்றேன், अगर दान डालने के पहले அந்த காணிக்கையை கொடுக்க முன்பதாக अगर तुम्हारे भाई से अगर कुछ नफरत होगा, உங்க சகோதரனிடத்தில் ஏதாவது பகை இருந்தால் पहला उनसे मेल मिलाप करके முதலாவது அவனோடு போய் ஒப்புரவாகி उसके बाद दान डालना.
डालना, அதற்கப்புறம் வந்து காணிக்கை செலுத்து. नहीं तो प्रभु स्वीकार नहीं करेंगे. இல்லனா ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். आप लाखों रुपया डालो, நீங்க லட்சக்கணக்கான காசை போடுங்க, करोड़ों रुपया डालो, கோடிக்கணக்கான காசை போடுங்க, लेकिन आपका भाई के साथ मेल मिलाप नहीं होगा, ஆனா உங்க சகோதரரோடு கூட நீங்க இணைந்திருக்கவில்லை என்றால் वो ऑफरिंग को प्रभु स्वीकार नहीं करते. அந்த ஆஃபரிங் தேவன் ஏற்றுக்கொள்ளவதில்லை. भले आप पेटी में डाला है, நீங்க பெட்டியில போட்டுக்கலாம், भले वो मिनिस्ट्री के लिए यूज होगा, நீங்க ஊழியத்துக்காக அது உபயோகப்பட்டிருக்கும், लेकिन वो आशीष आपको नहीं मिलेगा. ஆனா அந்த அதோடைய பலன் உங்களுக்கு கிடைக்காது. आप जाकर आपका भाई से मेल मिलाप करना நீங்க चाहिए. போய் உங்க சகோதரனோடு கூட ஒப்புராக வேண்டும். एक ऑफरिंग के विषय में ऐसा है, ஒரு ஆஃபரிங் குறித்து இப்படி இருக்குது, एक स्त्री के विषय में ऐसा है, ஒரு சகோதரி குறித்து இப்படி இருக்குது, एक भाई के विषय में ऐसा ஒரு है. சகோதரனை குறித்து இப்படி இருக்குது. प्रभु ने उस नियम को प्रभु ने ज्यादा कर दिया है. தேவன் அந்த நியாயப்பிரமாணத்தை அதிகமாக்கி விட்டார். सारे नियम जो है मसीह के अंदर पूरा होता है. எல்லா நியாயப்பிரமாணமும் தேவனுக்குள்ளே முடிவடையுது. प्रभु ने कहा मैं नियम शास्त्र और धार्मिकता को मैं तोड़ने नहीं आया. தேவன் சொன்னார் நான் நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் உடைக்க வரவில்லை, उसको पूरा करने आया. அதை நிறைவேற்றவே வந்திருக்கிறேன். आज प्रभु पूरा कर रहे हैं. இன்னைக்கு தேவன் நிறைவேற்றி सारे கொண்டிருக்கிறார். चीजों को प्रभु बदल रहे हैं. எல்லா காரியத்தையும் தேவன் மாற்றுகிறார். और मुख्य बात है दशमांश के बारे में. தசம்பாகத்தை குறித்து प्रभु ने कहा, தேவன் சொன்னார், पढ़ेंगे मैथ्यू 23:23 पढ़ेंगे. மத்தேயு 23:23 வாசிக்கலாம். हे कपटी शास्त्रियों और फरीसियों, हाँ। तुम पर हाय, तुम पुदीने और सौंफ और जीरे का 10वां अंश तो देते हो, परंतु तुमने व्यवस्था की गंभीर बातों को अर्थात न्याय और दया और विश्वास को छोड़ दिया है. चाहिए था कि इन्हें भी करते रहते और उन्हें भी न छोड़ते. देखो दशमांश के बारे में बोलने के समय தசம பாகத்தை குறித்து சொல்லும்போது प्रभु ने कहा तुम सारे चीजों में दशमांश लेते हो. தேவன் சொன்னார் நீ எல்லா காரியத்திலும் தசம பாகத்தை हर செலுத்துகிறாய். चीज में पुदीना से क्या है, सौंफ से भी लेते हो, वो सौंफ से भी सौंफलिंग கொடுக்கிறாய். हर चीजों में दशमांश लेते हो. எல்லா காரியத்திலும் தசமபாகத்தை கொடுக்கிறாய். प्रभु का नियम को छोड़ दिया है, ஆனா தேவனுடைய நியாய பிரமாணத்தை விட்டு, प्रभु का विश्वास को छोड़ दिया தேவனுடைய है, விசுவாசத்தை விட்டு, दया को छोड़ दिया है. தயவை விட்டு விட்டாய். इसे भी करना है, இதையும் செய்ய வேண்டும், उसे भी नहीं छोड़ना है. அதையும் விடக்கூடாது. सिर्फ दशमांश से के कुछ फायदा नहीं है. வெறும் தசமபாகம் கொடுத்து ஒரு பிரயோஜனம் இல்லை. आपके अंदर धार्मिकता होना चाहिए, உங்களுக்குள்ளே ஒரு நீதி இருக்க வேண்டும், आपके अंदर दया होना चाहिए, உங்களுக்குள்ளே தயவு இருக்க வேண்டும், आपके अंदर विश्वास होना चाहिए. உங்களுக்குள்ளே விசுவாசம் இருக்க வேண்டும். अगर ये तीनों नहीं है இது மூன்றும் இல்லை तो என்றால் दशमांश डालकर कुछ फायदा नहीं है. தசமபாகம் கொடுத்து ஒரு பிரயோஜனம் இல்லை. प्रभु ने कहा, தேவன் சொன்னார், जुना कर में तुम लोग दशमांश दिया था, பழைய ஏற்பாட்டில் நீங்க தசமபாகம் கொடுத்தீர்கள், लेकिन तुमने धार्मिकता को छोड़ दिया ஆனா நீங்க நீதியை விட்டு விட்டீர்கள், और दया को छोड़ दिया है, தயவை விட்டு விட்டீர்கள், और विश्वास को छोड़ दिया है. விசுவாசத்தை விட்டு ये விட்டீர்கள். भी तुम्हें करना है. இதையும் நீங்க செய்ய வேண்டும். दशमांश अकेला नहीं है, வெறும் தசமபாகம் அல்ல, दशमांश के साथ ये भी मिक्स हो जाता है. தசமபாகத்தோடு இதுவும் இணைகிறது. जिस तरह ऑफरिंग के साथ இவ்விதமாக ஆஃபரிங்கோடு आपका भाईचारे का प्रेम साथ में मिलता है, உங்க சகோதர அன்பும் சேருதோ, उसी तरह दशमांश डालने के समय அதே போல தசமபாகம் கொடுக்கும்போது आपका धार्मिकता, உங்களுடைய நீதி, आपका दया, உங்களுடைய தயவு, आपका विश्वास உங்களுடைய விசுவாசம் आपके अंदर होना चाहिए. உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். देखो धार्मिकता क्या है. அது நீதி என்னது? 2 जन प्रार्थना करने गया था, 2 பேர் ஜெபிக்க போனார்கள். 2 जन प्रार्थना करने गया. 2 பேர் ஜெபிக்க போனார்கள். फरीसी बोला मैं बराबर दशमांश देता हूँ, பரிசி சொன்னா நான் சரியாக தசமபாகம் मैं செலுத்துகிறேன், हफ्ते में 2 बार उपवास लेता हूँ, வாரத்துல 2 நாள் உபவாசம் இருக்கிறேன். लेकिन बाहर एक चुंगी लेने वाला ஆனா வெளிய ஒரு வரி கலெக்ட் பண்றவன் उसने क्या बोला है, அவன் என்ன சொன்னா, प्रभु हाय मैं पापी व्यक्ति हूँ, நான் ஒரு பாவியான நபர், ऐसा करके चिल्ला कर बोल रहा था, मेरे ऊपर दया करो. அப்படி சத்தமிட்டு சொல்லி என் மேல் இரக்கம் காட்டும் என்று சொன்னார். प्रभु ने पूछा इन दोनों में से कौन धार्मिक बनकर घर गया. தேவன் கேட்டார், ரெண்டுல யார் நீதிமானாக வீட்டு சென்றார்? चुंगी लेने वाला ही किया है. அந்த வரி எடுக்கிறவன் தான். प्रभु ने कहा, தேவன் சொன்னார், जो अपने आप को नम्र करते हैं தன்னை தானே उनको தாழ்த்துகிறவர்கள் प्रभु ऊंचा करेंगे. அவர் தேவன் அவங்களை உயர்த்துவார். नम्रता चाहिए, தாழ்மை தேவை. दशमांश अकेला देना अच्छा बराबर नहीं है. தசம பாகம் வெறும் கொடுக்கிறது மாத்திரமல்ல, दशमांश के साथ में नम्रता चाहिए. தசமபாகத்தோடு தாழ்மை இருக்க வேண்டும். इस तरह धार्मिकता बहुत सारा धार्मिकता है. அநேக விதமான இது தயவு இருக்கிறது, நீதி இருக்கிறது. யோசேப் धार्मिक व्यक्ति था, யோசேப் வந்து நீதிமானா இருந்தான். इसलिए वो मरियम को अपमान करना नहीं चाहा. அதனாலே அவன் மரியாளை அவமானப்படுத்த सो விரும்பவில்லை. धार्मिक व्यक्ति क्या नहीं करेंगे, ஒரு நீதிமான் என்ன செய்ய மாட்டார்கள், किसी का भी अपमान नहीं करेंगे. யாரையும்
யாரையும் அவமானப்படுத்த மாட்டாங்க, किसी का भी बुराई नहीं करना है। யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டாங்க. अगर किसी का भी अभी तक बुराई बोला है, இது வரைக்கும் நீங்க யாருக்கா தீங்கு சொல்லி இருந்தா आज के बाद नहीं बोलना है। இதுக்கு அப்புறம் நீங்க சொல்லக்கூடாது. अगर दशम देने के बाद भी தசமா கொடுத்ததுக்கு அப்புறமும் अगर आपके अंदर नम्रता नहीं है, உங்களுக்குள்ள தயவு இல்லனா, अगर आप दूसरों को अपमान करते हैं, நீங்க மற்றவர்களை அவமானப்படுத்துறீங்க, आपका कुछ इफेक्ट नहीं है। ஒரு பலனும் இல்லை. सिर्फ दशम करने देने से आशीष नहीं मिलता है, வெறும் தசம் பாகம் கொடுக்கிறதுனால ஆசீர்வாதம் सिर्फ கிடைக்காது. ऑफरिंग देने से आशीष नहीं मिलता है। வெறும் ஆஃபரிங் கொடுக்கிறதுனால ஆசீர்வாதம் ऑफरिंग கிடைக்காது. के साथ में क्या होना चाहिए? ஆஃபரிங் ஓடு சேர்ந்து என்ன இருக்கணும்? भाईचारे का प्रेम होना चाहिए। சகோதர அன்பு இருக்க வேண்டும். दशम के साथ में क्या होना चाहिए? தசம் பாகத்தோடு என்ன இருக்க வேண்டும்? धार्मिकता होना चाहिए, நீதி இருக்க வேண்டும். आपके अंदर दया होना चाहिए। உங்களுக்குள்ள தயவு இருக்க வேண்டும். कौन सा दया? என்ன தயவு? आपको दूसरों को देखने के समय आपके अंदर दया होना चाहिए। மற்றவர்களை பார்க்கும்போது தயவு வர வேண்டும். अगर कोई भिखारी आपके हाथ में हाथ फैला रहे आपके सामने, ஏழை உங்க கரத்திலே கை நீட்டும் போது वो हाथ खाली नहीं जाना அந்த चाहिए, கரம் வெறுமையாய் செல்ல आपको கூடாது. दया होना चाहिए। உங்க மனசுல தயவு இருக்க कुछ வேண்டும். ना कुछ उसको देना चाहिए, ஏதாவது அவங்களுக்கு கொடுக்க வேண்டும். कुछ खिला दो, ஏதாவது சாப்பாடு வாங்கி कुछ ना கொடுங்க. कुछ दे दो, ஏதாவது கொடுங்க. ये दया से आना चाहिए। இது தயவுனாலே வர வேண்டும். आपके अंदर वो दया होना चाहिए உங்களுக்குள்ள இந்த தயவு இருக்க कि வேண்டும். ये व्यक्ति को मेरा कुछ ना कुछ देना चाहिए। मैं இந்த நபருக்கு நான் ஏதாவது 3 கொடுக்கணும். दिन कुछ खाया नहीं है। 3 நாள் ஒண்ணும் புசிக்கவில்லை. भिखारी लोग कभी बोलते नहीं है, ஏழைகள் அது 2 दिन சொல்றது नहीं இல்ல. खाया ऐसा बोलते नहीं है, 2 நாள் சாப்பிடலன்னு लेकिन சொல்றது இல்ல. पेट में कितना ये होगा, तकलीफ होगा, वो प्रभु जानते ஆனா हैं। வயித்துல எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு தேவன் அறிவார். उनके ऊपर दया दिखाना அவங்க चाहिए, மேல தயவு காட்ட வேண்டும். दया होना चाहिए। தயவு இருக்க और வேண்டும். तीसरा चीज विश्वास। மூணாவது காரியம் விசுவாசம். विश्वास दशम देने के बाद தசமபாகம் கொடுத்ததுக்கு एक அப்புறம் विश्वास होना ஒரு चाहिए। விசுவாசம் இருக்க प्रभु வேண்டும். मुझे आशीष करेंगे, தேவன் என்னை अगर ஆசீர்வதிப்பார். नहीं करेंगे तो भी चलेगा, அவர் ஆசீர்வதிக்காட்டியும் பரவாயில்ல. लेकिन मैं प्रभु का काम, प्रभु का वचन को पूरा ஆனா करूंगा। தேவனுடைய வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன். धार्मिकता होना चाहिए, அது நீதி இருக்க வேண்டும். आपके अंदर वो दया होना चाहिए, உங்களுக்குள்ள தயவு இருக்க வேண்டும். विश्वास होना चाहिए, விசுவாசம் இருக்க வேண்டும். ये भी करना चाहिए, वो भी नहीं छोड़ना चाहिए। எதையும் செய்ய வேண்டும், அதையும் விடக்கூடாது. सो हर चीज में प्रभु ने कुछ ना कुछ ज्यादा करके रख दिया है। அந்த ஒரு சில நியாயப்பிரமாணத்தை தேவன் அதிகரித்து விட்டார். कत्ल न करना, கொலை செய்யாதிருப்பாயாக. लेकिन प्रभु ने कहा तो बिना कारण अपने भाई को नफरत नहीं करना। காரணம் இல்லாமல் உன்னுடைய சகோதரனை आज பகைக்காதே. अपन किसी को कत्ल नहीं किया है, இன்னும் நம்ம யாரையும் கொலை செய்யவில்லை. लेकिन कोई भाई को आपने नफरत किया ஆனா गया, யாராவது சகோதரனை நீங்க வெறுத்தீங்களா? अगर किया है तो அப்படி செய்தீங்கன்னா समाधान हो जाओ। சமாதானப்படுங்க. आप आपका मन में प्रभु मुझे माफ कर दो प्रभु, உங்க மனசுல தேவனே என்னை மன்னித்து अभी से मेरा भाई को मैं नफरत नहीं करूंगा। இதுக்கு அப்புறம் நான் என் சகோதரனை வெறுக்க மாட்டேன். देखो ये चीज होना चाहिए, இந்த காரியம் நடக்க வேண்டும். तभी हमें ब्लेसिंग मिलता है। அப்போதான் நமக்கு ஆசீர்வாதம் और கிடைக்கும். कोई स्त्री को इच्छा से नहीं देखना, எந்த ஸ்திரீயும் இச்சையோடு பார்க்க கூடாது. अगर देखेंगे பார்த்தோம் என்றால் अपना पूरा शरीर खराब हो जाएगा, நம்முடைய முழு சரீரமும் अपना தீட்டுப்படுகிறது. पूरा स्पिरिचुअल बॉडी खराब हो நம்முடைய जाएगा। ஆவிக்குரிய சரீரம் தீட்டுப்படுகிறது. देखो कुछ चीजें प्रभु ने चेंज नहीं किया, பாருங்க, ஒரு சில காரியத்தை தேவன் மாற்றவில்லை. कुछ लॉ को प्रभु ने चेंज कर दिया, ஒரு சில நியம பிரமாணத்தை தேவன் மாற்றி விட்டார். कुछ प्रमाण को प्रभु ने ज्यादा कर दिया, ஒரு சில பிரமாணங்களை அதிகரித்து விட்டார். और चौथा चीज होता है நாலாவது कुछ चीजों को प्रभु ने आत्मिक बना दिया, ஒரு சில காரியத்தை அவர் ஆவிக்குரியதாக மாற்றி कुछ விட்டார். प्रमाण को प्रभु ने आत्मिक बना दिया है। ஒரு சில சட்டங்களை தேவன் ஆவிக்குரிய விதமாக மாற்றி जैसे விட்டார். कि इजराइल में इजराइल लोग है, இஸ்ரேல் தேசத்தை இஸ்ரவேலர்கள் उन இருக்கார்கள். लोग मांस का प्रकार का அவங்க इजराइल है, மாம்சமான இஸ்ரவேலர்கள். लेकिन हम सब जन कौन है? நம்ம எல்லாரும் யாரு? आत्मिक इजराइल है। நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். उन लोग शारीरिक प्रकार में सुन्नत करते हैं, அவங்க சரீர பிரகாரமாக அங்க விருத்த சேதனம் खतना பண்றாங்க. करते हैं, விருத்த சேதனம் பண்றாங்க. लेकिन आज हम शारीरिक प्रकार करने की जरूरत नहीं ஆனா है, நம்ம சரீர பிரகாரம் பண்ண வேண்டிய அவசியம் हमारा இல்லை. हृदय खतना होना चाहिए। நம்மளுடைய மனசு அது விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். उन लोग हर समय बलिदान देते थे, ஒவ்வொரு நேரமும் அவங்க பலி கொடுத்தாங்க. लेकिन हमारे लिए एक ही बलिदान हो गया ஆனா है, நம்மளுக்காக ஒரே பலியானார். और वो है यहोशुआ। அது யெகோஷுவா. यहोशुआ हमारे लिए बलिदान हो चुके யெகோஷுவா हैं। நமக்காக பலியானார். सो सब कुछ स्पिरिचुअल हो गया। எல்லாமே ஆவிக்குரிய விதமாக देखो மாறிவிட்டது. पढ़ेंगे कोलोसियन கொலோசியனை வாசிக்கலாம். दूसरा अध्याय 2 அதிகாரம் उसका 16 वचन पढ़ेंगे। 16 वचनத்தை வாசிக்கலாம். इसीलिए खाने पीने या पर्व या नए चांद या सप्त के विषय में तुम्हारा कोई फैसला न करे, क्योंकि ये सब आने वाली बातों की छाया है, पर मूल वस्तुएं मसीह की है। देखो प्रभु ने कहा, தேவன் சொன்னார், ये सब छाया है। இது எல்லாம் நிழலா कौन இருக்குது. सा छाया है? என்னது நிழல்? खाना पीना சாப்பிடுறது, और पर्व அந்த பண்டிகை, और नया चांद அமாவாசை, और
शबात डे, அந்த ஓய்வு நாள், ये सारी चीज जो है वो छाया है, இது எல்லாம் நிழலாய் இருக்கிறது. आने वाले चीज का छाया है. வரக்கூடிய காரியத்தை குறித்து நிழலாய் இருக்கிறது. ये सारी चीज मसीह को दोहराता है. இது எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ளே முடிகிறது. Even शबात डे भी, அந்த ஓய்வு நாளும், that is spiritual, அது ஆவிக்குரியது. वो छाया है करके प्रभु ने बता அது दिया. ஒரு நிழலாய் இருக்கிறது தேவன் और சொல்கிறார். जितना भी पर्व है, எவ்வளவு அந்த பண்டிகைகள் இருக்குதோ, 7 तरह का पर्व है. 7 பிரகாரமான பண்டிகைகள், जैसे कि पस्का पर्व, பஸ்கா பண்டிகை, बेकमी रोटी का पर्व, அந்த புளிப்பில்லா அப்பத்தின் பண்டிகை, 7 दिन तंबू का पर्व, 7 நாள் கூடார பண்டிகை. इस तरह 7 त्योहार बाइबल में लिखा गया है. அவ்விதமாக 7 பண்டிகை எழுதப்படுகிறது. ये त्योहार पूरा स्पिरिचुअल है. இது எல்லா பண்டிகையும் அது ஆவிக்குரியதா இருக்கிறது. शारीरिक प्रकार से अपन मनाने की जरूरत नहीं है. சரீர பிரகாரமாக அது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. इसके बारे में कभी समय मिला तो मैं बोलूंगा. இதை பற்றி ஏதாவது எப்பவுமே நேரம் கிடைச்சா நான் சொல்லுவேன். और खाना और पीना, அந்த சாப்பிடுறதும் புசிக்கிறதும், अन्न बलि और पीनेहार बलि, போஜன பலியும் பான பலி, ये இந்த बलि, ये जो बलिदान पूरा, இந்த பலி எல்லாம் वो भी 7 तरह का बलिदान है. அதுவும் 7 பிரகாரமா இருக்கிறது. ये 7 तरह का बलिदान भी, இந்த 7 பிரகாரமான பலியும், ये भी आत्मिक है. இதுவும் ஆவிக்குரியதா वो இருக்கிறது. किसने पूरा किया? அதை யார் நிறைவேற்றினார்? मसीह ने पूरा किया है. கிறிஸ்து நிறைவேற்றினார். मसीह के अंदर पूरा होता है. கிறிஸ்துக்குள்ளாக எல்லாம் நிறைவேறுகிறது. प्रभु ने कहा, தேவன் சொன்னார், हे बोझ से दबे हुए लोगों, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, मेरे पास आना, என்னிடத்தில் வாருங்கள், मैं तुम्हें विश्राम दूंगा, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன், मैं तुम्हें शबात दूंगा. நான் உங்களுக்கு சபாத் கொடுப்பேன். प्रभु ही हमारे लिए शबात है. தேவன் தான் நமக்கு சபாத். सो सारी चीज प्रभु ने स्पिरिचुअल कर दिया है. எல்லா காரியத்தையும் தேவன் ஆவிக்குரிய விதமா மாற்றி விட்டார். देखो रोमियो 7वां अध्याय, ரோமர் 7 அதிகாரம் 7वां अध्याय 15 वचन पढ़ेंगे, 14 वचन, 7:14 வாசிக்கலாம். हम जानते हैं कि व्यवस्था तो आत्मिक है, बस देखो बाइबल में लिखा है, पौल ने कहा, பவுல் சொல்கிறார், हम जानते हैं நாம் அறிந்திருக்கிறோம் कि नियम शास्त्र आत्मिक है. அந்த நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது. नियम शास्त्र लॉ कैसा है? அந்த நியாயப்பிரமாணம் எப்படி It is இருக்கிறது? spiritual. அது ஆவிக்குரியதா இருக்கிறது. सो ये नियम शास्त्र को 5 भाग में बांटा है प्रभु இந்த ने. நியாயப்பிரமாணத்தை தேவன் 5 பாகத்திலே பிரித்திருக்கிறார். कुछ बातों को चेंज नहीं किया, ஒரு சில காரியத்தை மாற்றவில்லை, कुछ बातों को चेंज कर दिया, ஒரு சில காரியத்தை மாற்றி விட்டார், कुछ बातों को प्रभु ने बढ़ा दिया, ஒரு சில காரியங்களை தேவன் அதிகமாக்கி விட்டார், कुछ बातों को प्रभु आत्मिक तौर पे रखा है, ஒரு சில காரியத்தை தேவன் ஆவிக்குரிய விதமாக மாற்றி விட்டார். और 5वां चीज, 5ஆம் காரியம், जिसके बारे में कभी प्रभु ने बोला नहीं है, ஒரு சில காரியத்தை குறித்து தேவன் பேசவே இல்லை. वो नियम शास्त्र के बारे में कभी बोला नहीं है. அந்த நியமங்களை, அந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து தேவன் பேசவே இல்லை. 613 नियम 613 ये 5 भाग में बांटा गया, 5 பாகமாக பிரித்திருக்கிறது. एक चेंज हो गया, ஒன்னு மாறிவிட்டது, दूसरा चेंज नहीं हुआ, இன்னொன்னு மாறவில்லை, और तीसरा जो इंक्रीज हुआ, மூன்றாவது அது அதிகரித்து விட்டார், चौथा स्पिरिचुअल हो गया है, நாலாவது அது ஆவிக்குரிய விதமாக और இருக்கிறது, 5वां जिसके बारे में प्रभु ने कभी जिक्र नहीं किया. 5வது பாகம் வந்து தேவன் अनेक காரியங்கள் குறித்து பேசவில்லை. ये 5 613 नियम जो है 613 நியாயப்பிரமாணம் वो 5 भाग में बांटा गया. அது 5 பாகமாக பிரித்திருக்கிறது. सो आपको एक होमवर्क दे रहा हूं, உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் கொடுக்கிறேன். घर में जाके काम चाहिए ना, வீட்டுக்கு போய் கொஞ்சம் வேலை வேணும்ல. ये जो है संडे स्कूल है, இது சண்டே ஸ்கூல். सो स्कूल बोला तो फिर क्या होना चाहिए? होमवर्क होना चाहिए. ஸ்கூல் என்று சொன்னா ஒரு ஹோம்வொர்க் இருக்க வேண்டும். होना चाहिए कि नहीं? இருக்கணுமா இல்லையா? 613 नियम का पुस्तक सबके पास है. இந்த 613 நியாயப்பிரமாணத்தின் புத்தகங்கள் எல்லார்ட்டையும் இருக்குது. लास्ट ईयर मैंने दिया था, जिसको नहीं है वो मैं दे देता हूं. கடந்த போன வருஷம் நான் கொடுத்தேன், யார்ட்ட இல்லையோ நான் தரேன். सो वो 613 नियम को, அந்த 613 நியாயப்பிரமாணத்தை एक एक करके आपको ढूंढना है. ஒவ்வொன்றாக நீங்கள் தேட வேண்டும். जो नियम के बारे में आपको पता नहीं चल रहा है, எந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து உங்களுக்கு புரியவில்லையோ उसको 5वां भाग नंबर 5 देना है. அதுக்கு 5 என்று கொடுக்க வேண்டும். और जिसको प्रभु ने स्पिरिचुअल बनाया करके आपको समझ में आ रहा है, ஒரு சில காரியத்தை எதை தேவன் ஆவிக்குரிய விதமா மாற்றி விட்டார் என்று நீங்க உங்களுக்கு புரியுதோ उसे 4 दे दीजिए. அது 4 கொடுங்க. जिसका नियम को प्रभु ने बढ़ा दिया, ஒரு சில எந்த நியாயப்பிரமாணத்தை தேவன் அதிகரித்து விட்டாரோ उसको नंबर 3 दे दो. அதுக்கு 3 என்று எழுதுங்க. जो प्रमाण को प्रभु ने बदल दिया, எந்த நியாயப்பிரமாணத்தை தேவன் மாற்றி விட்டாரோ उसको 2 दे दो, नंबर 2 दे दो.
அது ரெண்டு கொடுங்க. और जिस प्रमाण को प्रभु ने कुछ नहीं बदला, ஒரு சில பிரமாணங்கள் தேவன் மாற்றவே இல்லை, उसको नंबर 1 दे. அது முதல் நம்பர். आपको पता चलेगा क्या करना है क्या नहीं करना. நீங்க புரிஞ்சுக்கிடுவீங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்று. नियम शास्त्र के अंदर, நியாய பிரமாணத்திலே, जो जुना करार के अंदर, பழைய ஏற்பாடிலே आपको नया करार ढूंढना है. அந்த பழைய ஏற்பாடிலே நீங்க புதிய ஏற்பாடை தேட வேண்டும். ओल्ड टेस्टमेंट में मसीह को ढूंढना है. அந்த பழைய ஏற்பாடிலே கிறிஸ்துவை நீங்க தேட வேண்டும். नया करार बोले तो क्या है? புதிய ஏற்பாடு என்றால் என்ன? मसीह को ढूंढना है. கிறிஸ்துவை தேட வேண்டும்.